ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் வந்து லெஜெண்ட் ஹீல். இன்னைக்கு பார்க்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சைட்டிகா பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சைட்டிக்காக எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிலீஃப் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து சில பேருக்கு வந்து சைட்டிகா பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கு சில டெக்னிக் வேணும், சில டிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உடனே வந்து சைட்டிகா பெயினை இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் பண்ணணும், எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னுக்காக ஒரு சில டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது எக்ஸசைஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த எக்ஸசைஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் வந்து ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து பாஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது எரெக்ட் பொசிஷன்ல எப்படி பண்ணணும், பாஸ்டர் செட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ பாஸ்டர் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவாய்ட் லாங் சிட்டிங். அதாவது ஒரு ரொம்ப நேரம் வந்து லாங் சிட்டிங்ல உட்காடுறீங்க, ரொம்ப நேரம் வந்து உட்காந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சிட்டிங்கை ரெடியூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன ஆக்டிவிட்டி பிட்வீன்ல பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? ஸோ தேர்ட். இப்போ ஃபோர்த் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங். அதாவது கோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா, கோர் மசிலுக்கும் அண்ட் அந்த அப்டமனுக்கும் பேக் மசில்ஸ்க்கும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கும் வந்து கீகிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் லோயர் அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எப்படின்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும், குண்டாக இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். ஸோ நான் மீடியமாக இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலும், இல்லை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணியிருந்தாலோ அண்ட் உங்கள் போஸ்டர் கரெக்டாக இல்லைனாலும், உங்களுக்கு வெயிட் வந்து ஒபீஸ் ஆனாலோ, இந்த வெயிட் வந்து மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணலைனாலும் உங்களுக்கு இந்த பெயின் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த சைட்டிகா பெயின் வந்து ரெடியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸசைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து குட் பாஸ்டர். தேர்ட் ஒன் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த் ஒன் வந்து ப்ரொலாங்டு சிட்டிங். அதாவது ரொம்ப நேரம் சிட் பண்ணி, அதாவது ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங். இந்த 5 டிப்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சைட்டிகா பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது அஞ்சத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.